Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி 2 வகையான டேஸ்டியான ஸ்டஃப்டு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்லாம் ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃப்டு தோசை வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யத்த ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வர வேண்டாம், ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நாம் இது கூட ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின பிறகு இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது கூட ஒரு 3 எக் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 எக் ஆட் பண்ணுற அளவுக்கு தான் வெங்காயம் தக்காளிலாம் வதக்குறேன். ஸோ இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். எக்கு பாருங்கள் நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்கு இறக்குற ஸ்டேஜில் நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். ஏன்னா பெப்பர் வந்து கடைசியாக ஆட் பண்ணும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான்வெஜ் போல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தவா வச்சு தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா நம்ம தின்னாக ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு ஃபுல்லாக வேக விடக்கூடாது. 50% மாவாக இருக்கும்போதே நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை பொரியலை அதுமாரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சில பேர் நிறைய ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் மீடியமாக. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா 50% மாவாக இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உதிராது, நல்லா அந்த மாவுலேயே நல்லா பேஸ்ட் ஆகிடும். இப்போ அதுமாதிரி நம்ம கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி திரும்பவும் அது மேலே ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுலேயே சூப்பராக வெந்து வந்துடும். அப்படி சில பேருக்கு வெங்காயம் ராவாக சாப்பிட பிடிக்கலன்னா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு தோசை இது போல் மெதுவாக நீங்கள் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே வேக வச்சு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் திருப்பி போடும்போது கொஞ்சமாக வெங்காயம் நமக்கு உதிரும். அதனால் நாம் தோசை ஃபுல்லாக வெந்த பிறகு ஆட் பண்ணக்கூடாது. 50% மாவாக இருக்கும்போதே எக்கு பொரியலும் வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அதுபோல் செய்யும்போது வெங்காயம் உங்களுக்கு சாஃப்டாகி கொஞ்சமாக வெந்து வந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இது போலேயே சாப்பிடுவீங்கன்னா ஜஸ்ட் எக் கறி மட்டும் ஆட் பண்ணி அது மேலே வெங்காயம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி மூடி போட்டு லைட்டாக 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது தாராளமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போல் காலையில் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோம், பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா காலையில் ஸ்கூல் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு தோசை சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது போல் செஞ்சு கொடுங்க. சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. அப்படி இல்லை இன்னும் நீங்கள் சிம்பிளாக முட்டை தோசை செய்யணுன்னா அப்படியே நம்ம தவாவில் தோசை ஊற்றின பிறகு ஒரு 50% தோசை வெந்த பிறகு அதுமாரி நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக பெப்பரும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வெங்காயத்து மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசையை நீங்கள் திருப்பி போட்டு கூட வேக வச்சுக்கலாம், நல்லா வெந்து வந்துடும். ஸோ அப்படி கடைசியாக நீங்கள் பெப்பர் ஆட் பண்ண விருப்பப்படலாம், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோசையும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது தோசை ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது.
தோசையை கட் பண்ணும்போது ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ காலையில் டைமில் இது போல் செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.